ஐயா இந்த ஹார்ட் பிளாக்ன்றாங்கல்ல, அதை இயற்கையான முறையில் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா இந்த ஹார்ட் பிளாக்ன்றது இப்போ தான் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரும்பாலும் ஏன் ஹார்ட் பிளாக் வரல அப்படின்போது அவர் சொன்னார், நல்லா உழைச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, சீக்கிரமாக போய் தூங்கிட்டாங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கினாங்க, கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க, அதனால் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஏன் அப்படி வாழ முடியாதா அப்படின்னு. எங்கெங்கே வாழ்கிறது, என்ன சொல்கிறது, நமக்கு வேலை செய்கிறதுக்கே டைம் சரியாக போகுது, அப்படி இப்படின்னுலாம் காரணங்கள் நிறையா வந்தது. சரி ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நினச்சா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு மாற முடியும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பவும் வாழ முடியும், வாழ்ந்து காட்டவும் முடியும். நம்ம நினைக்கிறதில்ல, நம்ம எதோ நினைக்கிறோம், ஆனால் இதை நினைக்க மாட்டேன்றோம். சரி, இப்போது ஹார்ட் பிளாக் வந்துருச்சு. இசிஜி எடுத்து பார்த்துட்டிங்க, எக்கோ எடுத்து பார்த்துட்டிங்க, டிஎம்டி பார்த்துட்டிங்க, இதனால் ஹார்ட் பிளாக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது காஞ்சோ பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்ட்ரென்த் வச்சுருக்கீங்க, அதுக்கான மருந்து மாத்திரைகளும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரீங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு இடத்துல ஹார்ட் பிளாக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்கிற அனைத்து வகையான மருந்துகளையும் மருத்துவ முறைகளையும் கையாளுங்க, சரிங்களா? அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற இந்த வாழைக்காயை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன், அப்படி சாப்பிட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். ஹார்ட் பிளாக் இருந்தால் சரியாக போகும். இந்த வாழைக்காயை பற்றி நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, படித்த மருத்துவர்கள் இது சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் பிளாக் வராது, எத்தனை ஹார்ட் பிளாக் இருந்தாலே கரைஞ்சு போகும்னு பேசியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வேறு எதனா மாற்று மருந்து இருக்கா அப்படின்னா, சித்தாவில் மாற்று மருந்து இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா மருந்தப்பட்டை, இந்த மருந்தப்பட்டை சூரணம் நாட்டு மருந்துகளை கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் நீங்களே சுயமாக வாங்கிடாதீங்க, உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். மருந்தப்பட்டை சூரணம் அப்படின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளால் கலக்கப்பட்டு தான் சூரணம். ஆனால் நீங்கள் மருந்துப்பட்டை, இது மருந்துப்பட்டை மட்டும்தான். மருந்துப்பட்டை சூரணம் கிடைச்சா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் மருந்தப்பட்டை, இப்போ டூப்ளிகேட்டில் நிறைய வந்துருச்சு. ஆனால் ஒரிஜினல் மருந்தப்பட்டையை வந்து செதுக்கி எடுத்துகிட்டு வந்து நிழல் காய்ச்சி நீங்களே கட் பண்ணி காலை மதியம் இரவு 3 வேளையும் டீயை போட்டு குடிக்கலாம், தவறே இல்லை. டீயை போட்டு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிளாக் இருந்தாலும் சரியாக போகும். மருந்துப்பட்டை சூரணம் அவ்வளோ நல்லா கேட்கும். ஆனால் மருந்துப்பட்டை கஷாயம் அதை விட நல்லா கேட்கும். கரைஞ்சி சுத்தமாக இல்லாமல் போயிடும். இது அது மட்டுமா கரைக்குமா அப்படின்னா இல்லை. எந்த இடத்துலலாம் கொழுப்புகள் இருக்கோ, எந்த இடத்துலலாம் அடைப்புகள் இருக்கோ, எந்த இடத்துல ரத்த நாளங்களில் உங்களுக்கு அடைப்புகள் இருக்கோ அது எல்லாமே கரைஞ்சி போகும். ஏன் மூளையில் இருக்கிற இரத்த நாளங்கள் முதற்கொண்டு அதை கிளாட்டாக இருக்கின்ற முதற்கொண்டு கண்டிப்பாக கரையும். இந்த மருந்துப்பட்டை சூரணம் ஒரிஜினலாக, அதாவது சூர்ணமாக இல்லாமல் மருந்துப்பட்டையை ஒரிஜினலாக எடுத்து கஷாயம் வச்சு குடிக்கும்போது, அதுவும் பச்சையாக தட்டி குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மாத்திரைகள் இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும். கார்டோனியம் ப்ளஸ் அது மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக நீங்கள் வாங்குறது. இதெல்லாம் ஒரு டானிக், அது அவங்களே தயாரிக்கிற டானிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட ஹார்ட் பிளாக் இருந்தாலே உங்களுக்கு கரைஞ்சிரும், சரிங்களா? நான் இயற்கையான மருத்துவ முறையில் எப்படி இந்த வாழைக்காயை வச்சு ஹார்ட் பிளாக்குகளிலிருந்து சரி பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியுன்றதை நான் பேச விரும்புகிறேன். இப்போ இந்த வாழைக்காயை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி நான் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் தீரும்னு தான் சொல்கிறேன். இப்போ இப்படியே வாழைக்காயை வெட்டியாச்சு இல்லையா? இது அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். காலையில் ஒரு 4-5 பீஸ், மதியம் ஒரு 4-5 பீஸ், சாயந்தரம் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்லாம், தவறில்லை. சரி, இது ஒன்றும் செய்யாது. இது சாப்பிட்றதுனால ஒரு சிலர் சொல்லுவாங்க வாயு வந்துடுமே. கண்டிப்பாக வாயுவெல்லாம் வராது. வாழைக்காய் சாப்பிட்றதுலாம் வாயு வராது. எப்படி சாப்பிட்டா வாயு வரும் தெரியுங்களா? சமைச்சு சாப்பிட்டா தான் வாயுவான பொருள். பச்சையாக அதனுடைய தோல் சதவீதையோடு பச்சையாக சாப்பிடணும். பிஞ்சு காயாக சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் தூய்மையாகும், சரிங்களா? ரத்தம் தூய்மையாகும், கொழுப்புகள் கரையும், பிளாக் இருந்தால் சரியாகும். இப்படி நல்லா கடிச்சு மட்டும் சாப்பிடணும். இப்போ எனக்கு கொடுத்தா ஒரு வாழைக்காய் 2 வாழைக்காய் சாப்பிட்ருவேன். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு சோறு சாப்பிட்டா எப்படி தொண்டை அடைக்கும், பாத்திரா தொண்டை அடிச்சு தண்ணி குடிடான்னு சொல்வீங்களே, அது மாதிரி இதை சாப்பிடும்போது துவர்ப்பாக இருக்கும். துவர்ப்பு என்ன செய்யணும், தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது
இது மாதிரி தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படி ஒரு குடு குடிச்சுவான்னு சொல்ல வரேன். இந்த தொண்டை அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி. பல்லே இல்லாத அப்படின்றவங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊட்டலாம். தொற்று நோய் இருக்கிறவங்க நானே சொல்லுவேன், அவங்களுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவேன். பிளாக் இருக்குது, ரத்தம் கெட்டு போயிருக்கு, ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாழைக்காயை நான் கண்டிப்பாக பரிந்துரை செய்கிறேன். இது பச்சையாக சாப்பிட்டா தான் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும். ஹார்ட் பிளாக் இருந்தால் கரைஞ்சி போகும். அதுக்கான ஆதாரமான வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம். மருந்து சாப்பிட்டு பட்டதாரி முறை மருந்து சாப்பிட்டு ஹார்ட் பிளாக் கரைஞ்சவங்க, அந்த நோயிலேருந்து குணமானவங்க, வலி இல்லாமல் சுத்தமாக போனவங்களாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இயற்கையான முறையில் குணப்படுத்தினா இப்படி குணப்படுத்திக்கலாம். இல்லை மருந்துகள் வேணும்னாக்கா கீழே போன நம்பர் கால் பண்ணி மருத்துவ ஆலோசனை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக மொத்தத்தில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஹார்ட் பிளாக் வரக்கூடாது அப்படின்றவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிங்க. எத்தனை வேலைனாலும் குடிக்கலாம். பிடிச்சா குடிங்க, குடிச்சிட்டே இருங்க. உடம்பு சூடாகுதுன்னா விட்டுருங்க, திருப்பி குடிங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா கருங்குரவை அரிசி சாப்பிடுங்க, சரிங்களா? இல்லைனாக்கா சீரக சம்பாரிசி இருக்குது, அதுவும் சாப்பிட்லாம். அதில் ஃபைபர் நல்லா இருக்குது. ஆனால் குறிப்பாக கருப்பு கவனி கருங்குரவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நரம்புகள் நல்லா இருக்கணும், நரம்புகள் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இருப்பைப்பு சம்பாரிசி சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. ஹார்ட் பிளாக் இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. இயற்கையான உணவுகள் எடுத்துக்கோங்க. கொழுப்பான உணவுகள் எடுக்க வேண்டாம். ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொழுப்பான உணவுகள் எடுக்க வேண்டாம். இனிப்பான உணவுகள் எடுக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி வறுத்தது பொரிச்சது, நான்வெஜ்ஜில் வறுத்தது பொரிச்சது சமைச்சது, அதுக்கப்புறம் போட்டு வதக்கிறது சுடுறது இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். குழம்புல போட்டது ஸ்கின் அவுட் பண்ணி குழம்புல போட்டு கொழுப்பு இல்லாத நான்வெஜ்ஜை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இனிப்புகள் எடுக்க வேண்டாம். பால் சார்ந்த உணவுகள் எடுக்காதீங்க. அதுக்கு பதில் நான் டீ காப்பி குடித்து பழகிட்டவங்க இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ இது மாதிரிலாம் உணவுகள் சாப்பிடுங்க. இயற்கையான காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க. இது மாதிரிலாம் எடுக்கும்போது நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம், சரிங்களா? ஒரு சில உடற்பயிற்சிகள் செய்து ஆரோக்கியமானது. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.